ஸோ ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்கங்க, குரல் மாற்றம் வந்து ஒரு 2லேருந்து 3 வாரத்துலேருந்து இருக்கு டாக்டர், என்ன பண்ணணும்? ஸோ ஒருத்தருக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை அப்படின்னா குரல் மாற்றம் வரும். அந்த குரல் மாற்றம் நீங்கள் மருந்து போட்டிங்கனாலே சரியாயிடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா 2லேருந்து 3 வாரத்துக்கு மேலேயும் அந்த குரல் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும், இது எதனால் வருதுன்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ ஒருத்தருக்கு வந்து தொண்டையில் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை வாய்ஸ் சேஞ்சோ இல்லை கரகரப்பு இருக்குது சார், அது வந்து இப்படின்னு சொல்லி தொண்டையை கிளியர் பண்ணால் சரியாகுது. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம பேசிகிட்டே இருக்கேன், வாய்ஸ் பிரேக் ஆகுது, இல்லை ரொம்ப நேரம் பேச முடியல. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸில் நிறைய பேர் இஎன்டி கிளினிக்கு வராங்க. ஸோ இது எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாட்டியும் கோல்டுனால இந்த குரல் மாற்றம் இருக்காதுங்க. இப்போ ஒருத்தருக்கு கோல்டு வருது அப்படின்னா ஒரு 2 நாள்லேயோ 3 நாள்லேயோ குரல் மாற்றம் சரியாயிடும், ஒன்ஸ் கோல்டு செட்டில் ஆன உடனே. சில பேருக்கு இது நீடிச்சு ஒரு 2லேருந்து 3 வாரம் இருக்கும்போது தான் அவங்க பயந்து போய் ஒரு டாக்டர் கிட்ட வராங்க. இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன வேணாவும் இருக்கலாம். அதாவது குரல் நாணத்தில் ஒரு வீக்கமாகவோ இல்லை ஒரு சதை வளர்ந்ததோ இல்லை அது கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப காமனான ஒரு வோக்கல் கார்ட் லீஷன், அதாவது குரல் நாணம் சொல்லப்படுற ஒரு சதை இருக்குங்க. அது வந்து நம்ம குரல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் ஏதாவது வீக்கம் வந்து சதையாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இது வோக்கல் நாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக ஒருத்தருக்கு குரல் எப்படி வருது, ஒரு குரல் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா 2 குரல் நாணம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ வோக்கல் கார்டுன்றது இந்த மாதிரி ஒரு சதை இருக்கும். ஸோ இந்த டிஷ்யூ என்ன ஆகும்னா, குரல் நாணம் 2 பக்கமும் இப்படி கிட்ட வந்துச்சு அப்படின்னா குரல் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே விலகிடுச்சு அப்படின்னா சுவாச குழாயில் காற்று போய் நுரையீரலுக்கு காற்று சேர்க்கும். ஸோ இப்போ நம்ம பேசும்போது கீழே லங்ஸில் இருந்து ஒரு காற்று வந்து இந்த குரல் நாணத்துக்கு கீழ்ப்பகுதியில் இடிக்குங்க. அப்போ இந்த குரல் நாணம் வைப்ரேட் ஆகி நம்ம பேசும்போது குரல் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் நார்மலாக ஒரு வாய்ஸ் ப்ரொடக்ஷனுக்கான ப்ராசஸ். இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்டோ இல்லை ரொம்ப நேரம் பேசக்கூடிய மக்களோ இல்லை ரொம்ப வாய்ஸ் அப்யூஸ், கத்தி பேசுறது கத்தி பாடுறது இந்த மாதிரி இருக்குனாலோ, இல்லை சில பேர் வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்பைசி ஃபுட் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் இருக்குனாலோ இந்த வாய்ஸ் ஆனது மாற்றம் ஏற்படும். எப்படின்னா இந்த வோக்கல் கார்டில் ஏதாவது வீக்கம் ஏற்படும். சில பேர் என்ன ஆகுதுன்னா, இந்த வீக்கம் கொஞ்ச நாள் இருக்கும் போதே காமிக்காமல் விட்டுட்டு இது கிராஜுவலாக அப்படியே கத்தி பேசி 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 இவங்களுக்கு அதில் சதை வளர வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குரல் நாணத்துக்கு மேலே ரத்த ஓட்டங்கள் இருக்குது, அதுலேருந்து ரத்த ஓட்டத்துலேருந்து வெடித்து உள்ள சின்ன சதையாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இனிஷியலாகவே வந்துட்டாங்கன்னா இந்த சின்ன சதையானது ரிசால்வ் பண்ணிடலாம். இதுவே லேட் ப்ரெசன்டேஷன் அப்படின்ன பட்சத்தில் நம்ம அந்த சதை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எவாலுவேட் பண்ணணும்.